எப்படிப்பட்ட ஆராய்ச்சி நன்மை தரும் அப்படின்னா, அந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க செய்கிற ஆராய்ச்சி வந்து மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க பாருங்கள், அப்படிப்பட்ட ஆராய்ச்சி என்பது மகிழ்ச்சியை தராது. மகிழ்ச்சியை தியாகம் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உடல் நலனை தியாகம் பண்ணிக்கிட்டு ஒரு சரியாக தூங்குறது கூட கிடையாது, அவங்க உடல் நலனை கெடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆராய்ச்சி கெடுதலைத்தான் ஏற்படுத்தும். அதனால் எப்படிப்பட்ட ஆராய்ச்சி நன்மை தரும் அப்படின்னா, உடல் நலன் மீது அக்கறை இருக்க வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் யார் நல்ல ஆராய்ச்சியாளர்கள்னால் அவங்க உடல் நலன் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்கணும், அப்புறம் அவங்க மகிழ்ச்சியாக வாழணும். அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் தான் இந்த சமூகத்தில் இந்த மக்களிடத்தில் அந்த ஆராய்ச்சியோட பலன் தான் இந்த மக்களிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நீ வந்து உடல் நலனை தியாகம் பண்ணிட்டு, உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிக்கிட்டு நீ பண்ணுற ஆராய்ச்சி இருக்குல்ல, அதோட பலன் வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியை தராது. அது வந்து துன்பத்தை தான் தரும். ஒன்றை நீயே துன்புறுத்திக்கிட்டு ஒன்றையே நீ மகிழ்ச்சியாக வச்சிக்காமல், அதாவது ஆராய்ச்சியாளர் இருக்காங்களா, தங்களையே மகிழ்ச்சியாக வச்சிக்காமல் தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு தியாகங்கள் செய்து உடல் நலனை தியாகம் செய்து கொண்டு அவர்கள் செய்கிற ஆராய்ச்சி இருக்குல்ல, அதனால் கிடைக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அதனால் துன்பம்தான் ஏற்படும். அதனால் ஆராய்ச்சி பண்ணுறவங்க முதல்ல வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து அதனால் நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்களே ஆனால் அப்போ நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா? ஆராய்ச்சி செய்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஆராய்ச்சி செய்கிற நீங்கள் முதலில், அந்த ஆராய்ச்சியாளர்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அவர்களுடைய உடல் நலன் முதல்ல ஆரோக்கியமாக இருக்குதா? ஆரோக்கியத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்களா? ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற இலக்கு உங்ககிட்ட இருக்குதா? ஆராய்ச்சியாளர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். முதல்ல ஆராய்ச்சி செய்கிறவங்க முதல்ல வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இலக்கு அந்த ஆராய்ச்சியாளரிடம் இருக்கிறதா? இப்போ கூட நோய்வாய்ப்படலாம், அந்த நோயை குணப்படுத்தணுங்கிற நோக்கம் உன்னிடத்தில் பிரதானமாக இருக்கிறதா? அப்படின்னா நீ செய்கிற ஆராய்ச்சி வந்து கண்டிப்பாக மக்களுடைய உடல் நலன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்யும். அதனால் நீ இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, சுருட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஆராய்ச்சியோட முடிவு இங்கே அழிவைத்தான் ஏற்படுத்தும். ஒரு ஆராய்ச்சியாளருக்கு உடம்பில் நோயோடு இருக்கிறாரு, அதை பற்றி அவர் கவலையே இல்லை, அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை, எப்போவும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு எப்போவும் அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய நாளுக்கு நாள் அவருடைய உடம்பில் உள்ள நோய் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் குணமாகவே ஆகாது. அப்படின்னா அவருடைய ஆராய்ச்சினால் பெறப்படுகிற முடிவுகளை மக்கள் பின்பற்றுவார்களே, ஆனால் அதன் மூலம் அழிவு தான் வந்து சேரும். அதனால் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் முதல்ல எப்படி இருக்காங்க, இப்போ வந்து அவங்களுடைய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆராய்ச்சி தான் மக்களுக்கு நன்மை தரும். அதனால் சொல்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எப்போவுமே மக்கள் வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் அதை வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர், சுய ஒழுக்கத்தை மக்கள் பார்ப்பாங்க. சொல்லுகிறவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு அவருடைய சொல்கிற விஷயந்தான் முக்கியம் அப்படின்லாம் மக்கள் பார்க்குறதில்ல. அவங்க சொல்கிறவங்க எப்படி இருக்காங்க, சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதையும் பார்ப்பாங்க. பார்த்து தான் வந்து அவர்கள் சொல்லுவதை பின்பற்றுவார்கள் அந்த மாதிரி. அதனால் ஆராய்ச்சி செய்கிறவங்க மகிழ்ச்சியாக இருந்தார்கள்னா, ஒழுக்கமாக இருந்து ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா அது ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அவருடைய ஆராய்ச்சியோட பலனை மக்கள் பின்பற்றும்போது அது ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் கட்டுப்பாடான வாழ்க்கைக்கும். ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது, அல்லது கட்டுப்பாடு இல்லை, அல்லது அவர் சுருட்டு பிடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுடைய பலனை மக்கள் பின்பற்றும் போது கண்டிப்பாக அது அழிவை தான் வந்து சேரும். அதனால் ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல வந்து எப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடல் நலன் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்கணும். உடல் நலனை புறக்கணித்து விட்டு அங்கே அவருடைய ஆராய்ச்சி என்பது அவருடைய உடல் நலனுக்கு கேடு விளைப்பதாக இருந்தால் அவருடைய ஆராய்ச்சியை மக்கள் பின்பற்றுவார்களே, ஆனால் அதுவும் மக்களுடைய உடல் நலனுக்கு கேடு ஏற்படுத்தும். அதனால் உனக்கு நீ என்ன செய்கிறியோ அதுதான் நீ மற்றவங்களுக்கு செய்ய முடியும். ஒன்றை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா தான் உன்னால் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும், மகிழ்ச்சியான வழிகளை காட்ட முடியும். இப்போ நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறன்னா கண்டிப்பாக பிறருக்கு மகிழ்ச்சியற்ற வழியை காட்டவே முடியாது. நீ மகிழ்ச்சியாக வாழலைன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியான வழியை உன்னால் மக்களுக்கு காட்டவே முடியாது. நீ மகிழ்ச்சியாக இருந்துட்டேன்னா உன்னால் தீங்கு கூட நினைக்க முடியாது. நீ கெடுதல் நினச்சி பண்ணால் கூட அது மக்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும். அதாவது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டால் நீ என்ன செஞ்சாலும் அது மக்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும். நீ மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நீ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அது துன்பத்தை தான் இந்த மக்களுக்கு தரும். அந்த அளவுக்கு
ஒரு முதல்ல ஆராய்ச்சியாளர் முதல்ல தன்னை பார்த்துக்கணும். தன்னுடைய நலனை பார்த்து கொண்டு உறுதி செய்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் அது மக்களுக்கு நல்லது செய்யும். உனக்கு முதல்ல உன்னிடத்தில் அந்த பரிசோதனையை நீ முதல்ல உன்னிடத்தில் ஆராய்ச்சி பண்ணுறல, முதல் பரிசோதனை பொருளே அந்த ஆராய்ச்சியாளர் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய உடம்பும் தான் முதல் பரிசோதனை பொருளாக இருக்க வேண்டும். தன்னிடத்தில் பரிசோதனை செய்து தன்னிடத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை கண்ட பிறகு அந்த முடிவுகளைத்தான் நீ மக்களிடத்தில் கொடுத்திருக்க வேண்டும். அதனால் ஒரு ஆராய்ச்சியாளர் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவர்கிட்ட நோய் எதுவும் இருக்கக்கூடாது. நோய் இருந்தால் கூட குணப்படுத்துகிற அந்த முயற்சியில் அவர் இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அவருடைய முடிவுகள் தான் மக்களுக்கு நன்மை தரும். அதனால் ஆராய்ச்சியாளர்னால் யாருன்னா மக்கள் அனைவருமே ஆராய்ச்சியாளர்கள் தான். அதனால் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு ஒரு பிரிவை எடுத்துக்கிட்டு அதில் போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே யோசித்து எல்லாம் ஆராய்ச்சியாளர் தான். மக்கள் எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் தான். எல்லாருமே ஒரு பரிசோதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எது மனித வாழ்க்கை, எது மனித உயிர்கள் அமைதியாக வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆராய்ச்சி பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் சின்ன வயசில் அவங்க அடாவடியாக இருந்திருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்க அமைதியானவர்களாக மாறுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நிறைய தவறு பண்ணியிருப்பாங்க, அப்புறம் அவங்க திருத்திக்கிறாங்க. அப்போ இது எப்படி நடந்தது? அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எது சரி தப்புன்னு அலசி ஆராய்ஞ்சு அப்போ ஒவ்வொருத்தரும் தனது வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த வகையில் எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் தான். அப்போது நீ ஆராய்ச்சியாளர், மக்கள் அனைவரும் ஆராய்ச்சியாளர்கள்னால் ஒரு ஆராய்ச்சியாளர் எப்படி இருக்கிறாரு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நல்லா சிகரெட் பிடிக்கிறாரு, நல்ல மதுபானம் அருந்துகிறாரு, ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது அப்படின்னா அவங்க பிள்ளைகள் அவர் எப்படி சரியாக வளர்க்க முடியும்? அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அவங்க பிள்ளைகளும் இருப்பாங்க. அவர் வாயால் சொல்லிடலாம் எது சரி தப்பு, ஆனால் அந்த பிள்ளைகள் அவங்க அந்த அப்பா என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் கவனிப்பாங்க. அது மாதிரி ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் அப்போ அந்த அம்மாவால் எப்படி அந்த குழந்தைகளை நல்ல வழியில் வழி நடத்த முடியும்? அதே மாதிரி தான் ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்காருன்னா அவர் முதல்ல எப்படி இருக்கிறாரு? சுய ஒழுக்கமாக இருக்காரா? கட்டுப்பாடாக இருக்காரா? அவர் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒன்றை அவர் செய்து கொண்டிருக்கிறாரா? அப்படிப்பட்டவராக இருந்தால் அவருக்கு ஒரு சுய ஒழுக்கமும் கிடையாது, மதுபானம் மருந்துகிறார், புகைப்பிடிக்கிறார். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களின் முடிவு இந்த மக்களுக்கு நன்மை செய்யாது. அதனால் ஆராய்ச்சியாளர்கள் எப்போவும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும். போதைப் பொருள் பயன்படுத்துறது, அதாவது யாராக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, ஒரு அறிவியல் அறிஞராக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப வல்லுநராக இருந்தாலும் சரி, ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி, கவிஞராக இருந்தாலும் சரி, இல்லை ஓவியராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல சுய ஒழுக்கமாக இருந்தால் தான் அவங்களுடைய செயல் இந்த மக்களுக்கு நன்மை தரும். அவங்க சுய ஒழுக்கமாக இல்லை, அவங்ககிட்ட கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்குதுன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அது மக்களுக்கு தீமையை தான் தரும். அதனால் அப்போது அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போது ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாரு, ஒரு கெட்ட பழக்கங்கள் உள்ளவர் என்ன செஞ்சாலும் அது மக்களுக்கு தீமை தான் தரும். தன்னை சார்ந்தவர்களுக்கு அது தீமை தான் தரும். கெட்ட பழக்கங்கள் என்பது அவருக்கு மட்டும் தீங்கு தராது. அவர் என்ன செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு தீங்காகத்தான் முடியும். அவருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி தீங்காகத்தான் முடியும். அதனால் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட சுய ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் செய்கிற செயல் மக்களுக்கு நன்மை தரும், பிறருக்கு நன்மை தரும், உங்களுக்கும் நன்மை தரும். உங்ககிட்ட சுய ஒழுக்கம் இல்லை, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை, நேர்மை இல்லை, மதுபானம் அருந்துகிற, புகைப்பிடிக்கிறீர்கள், போதைப் பொருள்லாம் பயன்படுத்துகிறீங்க, இப்படி பல வகையிலே உங்கள்கிட்ட ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் செய்கிற செயல் மற்றவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நன்மை தராது. அதனால் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்யணும். மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிறது ரெண்டாவது. ஆனால் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்யணும்னா நீங்கள் முதல்ல சுய ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், நல்ல பண்புடையவராக இருக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களிடம் இருக்க வேண்டும், கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. உங்கள் உடலை அழிக்கின்ற செயல்கள், அதாவது போதைப் பொருட்கள், இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற, மது, இந்த மாதிரி உங்கள் உடலை அழிக்கின்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. உங்கள் உடலை நீங்கள் அழிக்கின்ற செயல்கள் எது? சிகரெட் பிடிக்கிற, மதுபானம் அருந்துவது, அப்புறம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்கள் உடம்பையே அழிச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் செய்கிற செயல்கள் கண்டிப்பாக உங்களை சார்ந்தவர்களுக்கும் தீமை தான் தரும் என்பது நிச்சயமாக அது உறுதி.